உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டா இருக்கக்கூடிய மெட்டெக் லைஃப் ஒரு சூப்பரான பெஸ்டான ப்ராடக்ட் தாங்க பார்க்க போறோம். நம்மளுடைய பிளட் பிரஷருடைய லெவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில ஒரு சூப்பரான மிஷின் கொண்டு வந்திருக்கேன். மெட்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய மோவா லைஃப் BP-11 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராடக்ட்டை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டெக் லைஃப்ல இருந்து வரக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து BP செக் பண்றதுக்கும் பல்ஸ் மானிட்டர் பார்க்கறதுக்காகவும் இதை வந்து நம்மளால பயன்படுத்திக்க முடியும். பல வகைகளில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்காவே வந்து உங்களுக்கு பேக்லைட் ஃபீச்சர்ஸோட வருது. இன்பில்டடாவே உங்களுக்கு 4 AAA பேட்டரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம தாராளமா இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாங்க. சோ இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். நம்மளுடைய இந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் Flipkartோட லிங்க்கும் கிடைச்சா கொடுக்குறேன். சோ அதையும் ஓபன் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு வெப்சைட்ல எந்த வெப்சைட்ல உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்து தாராளமா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாய்ஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை இமிடியேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டெக் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஒரு குயிக் அன்பாக்சிங்கா இது இருக்க போகுது. நம்மளுடைய இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ண உடனே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேக்ல வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கேசிங்கோட கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த பர்టిక్యులர் பாக்ஸஸ்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான லார்ஜ் LED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி காப் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போடுறோம் இல்லையா 22 ல இருந்து 42 சென்டிமீட்டர் அளவுல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதை USB மூலமா ஆக்சஸ் பண்றதுக்காக நமக்கு ஒரு டேட்டா கேபிளும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹை குவாலிட்டியான ஜிப் பேக்ஸும் வந்து நமக்கு அழகா மெட்டெக் அப்படிங்கறத மென்ஷன் நோட் பண்ணி நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இவங்க பேக் சைடுல ஒரு QR கோட் கொடுத்திருக்காங்க. இதை ரிட்டர்ன் பண்ணனும் இல்ல ரீப்ளேஸ் பண்ணனும் இல்ல ஏதாவது சர்வீஸ் பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் நம்ம மொபைல் போன் எடுத்து நம்ம கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படினாலே இதோட டீடைல்ஸ் எல்லாம் வந்துரும். இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா என்னென்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணணுமோ நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரஷரை பொறுத்த வரைக்கும் 0 to 299 mg/Hg வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பல்ஸை பொறுத்த வரைக்கும் 40 ல இருந்து 180 பீட்ஸ் பர் மினிட் வரைக்கும் நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும். அக்யூரசியை பொறுத்த வரைக்கும் 3 mm வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல வேரியேஷன்ல வருது. அட் தி சேம் டைம் பல்ஸை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் அவுட் பண்ணிருக்காங்க. இந்த எரர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்லயுமே வந்து மேக்ஸிமைஸ்டா நம்மளால பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. உங்களுக்கு 4 AAA பேட்டரிஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி இல்லனா டைரக்டா பவர்லயும் யூஸ் பண்ணி இத நம்மளால வொர்க் அவுட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மெட்டெக்ல இருந்து வரக்கூடிய BP மானிட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து நமக்கு வாரண்டி ப்ரொவைட் பண்றாங்க. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கறத சொல்லுவேன் இந்த மாதிரியான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. ஏன்னா வாரண்டி அதிகமா கொடுக்கும் பொழுது ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து தரமா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த ஒரு பர்టిక్యులர் ப்ராடக்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஜிப் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிப் ஓபன் பண்ண உடனே வந்து நமக்கு அழகா ஒரு USB டேட்டா கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான பிரைடட் கேபிள் வந்து உங்களுக்கு USB to Type C வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ளே வந்துறதுனால ஈஸியா நம்ம இத வந்து பவர் பேங்கை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெட்டெக்ல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மள விஜுவலைஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இவங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் நெபுலைசர், அதே மாதிரி ஸ்டீம் இன்ஹேலர், பிளட் பிரஷர் மானிட்டர், ஹைலி டிஜிட்டல் தெர்மோமீட்டர், கூடவே ஏர் பிரஷர் மேட்ரஸ், ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர், பல்ஸ் ஆக்சிமீட்டர், தெர்மோமீட்டர், இன்ஃப்ராரெட்ல, அதே மாதிரி நெபுலைசர் கிட், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறது அழகா மென்ஷன் அவுட் பண்ற மாதிரியான ஒரு புக்லெட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நோவா செக் BP-11க்கு பேக்லைட் ஃபீச்சரோட வருது. சோ இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. கடைசி பேஜ்ல மட்டும் உங்களுக்கு வாரண்டி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்திருக்காங்க இல்லையா, இதை கிளைம் பண்றதுக்கான அந்த டீடைல் புக்லெட்ஸ் வந்து ரியர் சைடுல லாஸ்டா கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து காஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நல்ல ஒரு குவாலிட்டியான பில்ட் கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்லா ஈஸியா பிச்சு ஓட்டுற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. ஒயிட் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க எப்படி இது ரிமார்க் ஆகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூபை வந்து நம்ம மானிட்டர்ல கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ரியல் சைடுல இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அழகா வந்து இந்த இடத்துல மென்ஷன் அவுட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கான அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருச்சுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டெக்ல இருந்து வரக்கூடிய BP மானிட்டர். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம Type C யூஸ் பண்ணி டைரக்டா வந்து கனெக்டிவிட்டி பண்ணி இதை வந்து டைரக்டா அக்சஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ரியர் சைடுல நம்ம இதை ரிமூவ்
ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான அந்த பேட்டரி கம்பார்ட்மெண்ட்ஸும் வந்து இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 4 AAA பேட்டரிஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அந்த டயாஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியும். கீழே வந்து பல்ஸ் பர் மினிட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம தாராளமாக நம்ம இதயம் துடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இதுதான் நோவாசெக் BP-11 அப்படிங்கிறத மென்ஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ரெட் அப்படிங்கிறது வந்து ஓவர் ஹைப்பர் டென்ஷன், எல்லோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் லெவல், கிரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப கிளியர் கட்டாகவே இந்த ப்ராடக்ட்ல அழகாக மென்ஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த காஃப் இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஷரை வந்து இது மூலமாக தான் வரும். இதை வந்து அழகாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மீட்டர் இங்கே வச்சிடறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கையை வந்து நார்மலாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே பார்த்துடலாம். ட்ரெஸ் இருந்தால் போட்டுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே வந்து போட்டு இந்த மாதிரி வந்து அழகாக ஃபுல்லாக உங்களுக்கு நேரவாக ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப், இந்த 2 ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிற அளவு கேப் வச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 1 or 2 இன்ச் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் வந்து ஆன் பண்ணுங்க. இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் வந்து ஆகுதுங்க. நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க. இந்த மாதிரி ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து ஏறும். ஒரு குறிப்பிட்ட லெவல் போனதுக்கப்புறம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி உங்களுடைய லெவல் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய பல்ஸ் எவ்வளோ துடிக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணிடும். இப்போ பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து இறங்குது. ஃபுல்லாக ஏறினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இறங்க ஆரம்பிக்கும். நார்மலாக நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்க இல்லையா, கையில் ப்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த தெர்மோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரைஸ் ஆகும், திரும்ப இறங்கும். ஸோ அந்த மாதிரி மெர்க்குரியை வச்சு பார்ப்பாங்க. பட் இப்போலாம் டிஜிட்டல் மீட்டராக வந்துருச்சு இல்லையா, இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஸோ ஃபுல்லாக இறங்கிடுச்சுங்க. இப்போ வந்து என்னுடைய லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டாலிக் வந்து 122 இருக்கு. அதே மாதிரி வந்து டயாஸ்டாலிக் வந்து 19 இருக்கு. பல்ஸ் பர் மினிட் வந்து 95 இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னோடது வந்து எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க கொடுத்துருக்காங்க 139க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து ஹைல இருக்குன்னு அர்த்தம். ஸோ எந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் லெவலில் இருக்கு. அதாவது 139ல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90, 122 தான் இருக்கு. ஸோ மீடியம் லெவலில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப குறைவாகவும் இல்லை, கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு மீட்டர் வழியாக நம்ம இதனால பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் விஷுவலைஸ் பண்ணுறது தான் இப்படி தான் தெரியும். இப்போ இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு எப்பவும் போல நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இங்க இருக்கிறத ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதை கைட்டிட்டு இதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாகவும் நம்மளால செக் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் லைஃப்ல வந்து நம்மளால ஈஸியாக பிபி வந்து செக் பண்ணிக்க முடியுங்க. பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமான பிரச்சனையை தரக்கூடியது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான கிட்ட வந்து உங்க வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அண்ட் ஏஜ்டு பீப்புள் இருக்கிறாங்க அண்ட் பிபி வந்து கொஞ்சம் அதிகமாக ரைஸ் ஆகுது, ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் தாராளமாக இந்த மெட்டெக்ல இருந்து வரக்கூடிய இந்த பிபி மானிட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால ரிசல்ட் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம இனிஷியல் பீரியட்ல ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா அப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அவங்க ப்ரெஸ் பண்ணி வந்து நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணுவாங்க. பட் இப்போலாம் அப்படி இல்லை, எல்லாமே டிஜிட்டலாக போயிருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய அந்த பிபி லெவலை வந்து நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் இருக்கும் எல்லாமே மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அண்ட் இதை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். போய் செக் பண்ணி பாருங்க, ஓபன் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கிடைக்கும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய். பை பை. See you. Have a nice day.